வணக்கம் நண்பர்களே. அவசர தேவைக்கோ இல்ல அத்தியாவசிய செலவுக்காகவோ பணம் தேவைப்படும் போது நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிற நகை மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம அவசர தேவைக்கு உடனே பணமா மாத்தக்கூடிய ஒரே சொத்து தங்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட தங்க நகைகளை விற்கும் போது எங்கேயாவது ஏமாந்துருவோமான சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வரும். அதுக்கு தங்க நகைகளை விற்கும் போது ஏமாறாம இருக்க 3 டிப்ஸை இந்த வீடியோல இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். தங்க நகைகளை விற்கும் போது பலரும் செய்யும் ஒரே தவறு என்னன்னா, 1 கிராம் பழைய தங்கத்துக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். தயவு செய்து அந்த கொஸ்டினை மட்டும் கேட்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இன்றைய தங்கத்தோட விலை 1 கிராம் 13,500 வச்சு நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போய் 1 கிராம் பழைய தங்கம் எவ்வளவு எடுத்துக்குவீங்கன்னு கேட்டா 13,700 சொல்லுவாங்க. இன்னொரு நிறுவனத்துல போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் விலைக்கே எடுத்துக்குவோம்னு சொல்லுவாங்க. இன்னொரு நிறுவனத்துக்கு போய் கேட்டீங்கன்னா 13,600 வரைக்கும் எடுத்துக்குவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம உடனே என்ன செய்வோம்னா 13,700 சொன்ன அந்த நிறுவனத்தை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா உண்மையான கணக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அங்க போனோம்னா அவங்க ப்ராசஸிங் லெஸ், டஸ்ட் லெஸ், மெல்டிங் லெஸ் அப்படின்னு நாம கொடுத்த 10 கிராம் தங்கத்துக்கு 9.200 கிராம் தங்கத்துக்கு தான் கணக்கு போட்டு பணமா தருவாங்க. அதே இன்னொரு நிறுவனத்துல 13,500 சொல்லியிருப்பாங்க. அவங்க மெல்டிங் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராம் தங்கத்துக்கு 9.700 கணக்கு போட்டு பணம் தருவாங்க. இப்படி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அமௌண்ட் மாறும், லெஸ் மாறும். அதனால நீங்க 1 கிராமுக்கு எவ்வளவு ரேட் அப்படின்னு கேட்காம 2-3 நிறுவனத்துல எனக்கு 10 கிராம் தங்கம் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாதான் உங்களுக்கு யார் தர்றாங்க அப்படின்ற வித்தியாசம் தெரியும். அந்த டிஃபரன்ஸை வச்சுதான் நம்ம சரியான நிறுவனத்தை சூஸ் பண்ணி சரியான ரேட்டுக்கு நம்மளால விற்க முடியும். முன்னாடி எல்லாம் தங்க நகையை விற்கணும்னா நாம தான் நகை கடைக்கு தேடி போவோம். ஆனா இப்போ பழைய தங்க நகைகளை வாங்குவதற்காகவே தனித்தனியாக நிறைய நிறுவனங்கள், பல்வேறு கடைகளும் வந்திருக்கு. அதோட சேர்ந்து நிறைய இடைத்தரகர்கள் இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்க. இந்த இடைத்தரகர்களை தான் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். நகை கடையோ இல்ல நகை செய்யும் தொழிலாளி கிட்டையோ நகையை விற்பனைக்கு கொடுத்தா ஹை வேல்யூ கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தங்கம் தேவைக்கான டிமாண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே நீங்க இடைத்தரகர்கள்ட்ட உங்க நகையை கொடுத்தீங்கன்னா அவங்க தங்க நகையை வாங்கி ஏதாவது ஒரு நகை கடைக்கோ இல்ல ஒரு நகை செய்யும் தொழிலாளிகிட்ட தான் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு கமிஷனுக்கு ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க. அதனால உங்ககிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ற ரேட் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க உங்ககிட்ட நகை வாங்க வர்ற ஒரு இடைத்தரகரா இல்ல நகைக்கடை திருப்பவரா இல்ல நகை தொழில் செய்யும் தொழிலாளியா அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். 3வது, நீங்க அடகு வச்சிருக்கிற நகையை திருப்பி தர்றதுக்கும் திருப்பி வாங்குறதுக்கும் இப்ப ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்திருக்கு. அவங்க கிட்டையும் நீங்க தெளிவா உங்களுடைய அடகு இல்ல ஏல சீட்டை அவங்களுக்கு அனுப்பிவிட்டு இந்த நகைக்கு கல் எதுவும் இல்லாம 10 கிராம் நகைக்கு எவ்வளவு தருவீங்க, எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் எதுவும் வருமா, ப்ராசஸிங் சார்ஜ் இருக்கா அப்படின்னு டீடைலா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டுட்டு கொட்டேஷனை வாங்கிட்டு நீங்க நகையை திருப்ப அனுமதிக்கலாம். இல்லாம நீங்க எதுவும் கேட்காம ஃபர்ஸ்ட் அவங்க திருப்பிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது சொல்ற சிச்சுவேஷனுக்கு தான் நீங்க தள்ளப்படுவீங்க. இந்த 3 டிப்ஸை சரியா ஃபாலோ பண்ணி நீங்க உங்க நகையை வித்தீங்கன்னா கண்டிப்பா யாருகிட்டயுமே ஏமாறாம உங்க தங்க நகைக்குரிய முழு மதிப்பை நீங்க பெறுவீங்க. தங்கம் சம்பந்தமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.